வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு இன்று மாலை தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா, தமிழர்களின் வணிக தொடர்புகளை பற்றி தான் இப்போ 2-3 நாளாக பேசிட்டு இருந்தோம்ல. அப்போ சில நண்பர்கள் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கன்னாங்க. சரி, இன்னைக்கு தமிழ்நாட்டின் வணிகம் ரோம் நகரத்தோடு எப்படி இருந்தது? ஏன்னா நேற்று வரை பார்த்தது வந்து எகிப்து வரை தான் பார்த்தோம். அதை தாண்டி ரோம் நகரத்துக்கு நேரடியாக இவர்களுக்கு தொடர்பு இருந்ததா அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். ரோம் நகரத்தில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிளினி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் வந்து இந்த எல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தரை. பிளினி த எல்டர் அப்படின்னு, ஏன்னா 2 பேர் இருந்தாங்கன்றதுனால ஒருத்தரை பிளினி த எல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தரை யங்கர்னு சொல்லுவாங்க. அந்த பிளினி த எல்டர் வந்து தன்னுடைய குறிப்புகளில் எழுதி வச்சிருக்கிறார். என்னன்னா, இந்த ரோம் நகரத்து பெண்கள் ரொம்ப அநியாயம் பண்றாங்க அப்படின்றார். என்ன அநியாயம் பண்றாங்கன்னா, அவர்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய முத்துக்கள் மீது மிகப்பெரிய மோகம் இருக்கு. அந்த முத்துக்களை வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குறாங்க. அது ரொம்ப காஸ்ட்லி ஆகுது. டன்னா தங்கம் இங்க இருந்து தமிழகத்துக்கு போய்கிட்டே இருக்கு. ஆனா வர்றதுக்கு திரும்ப வர்றது டன்னெல்லாம் முத்து வர்றது இல்லை, இவ்வளவுதான் வருது. அந்த கொஞ்சம் முத்துக்களுக்கே இவங்க இவ்வளோ அநியாயம் பண்றாங்க, நம்மால் பொறுக்க முடியாது. அரசாங்கம் இதுக்கு ஏதாவது ஒரு சட்டம் போடணும். இல்லை என்றால் ரோம் நகரத்தின் மொத்த பொருளாதாரமும் வடிந்துவிடும். ஏற்கனவே மிளகு வாங்குறதுக்கே ஏகப்பட்ட பணம் போகுது. மிளகு வாங்குறதுக்கு ஒரு பக்கம் பணம் போகுதுன்னு பார்த்தா, இன்னொரு புறம் முத்துக்காக பணம் போகுது. மிளகாது பரவாயில்ல, உணவு பயன்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா முத்து எந்த பயன்பாடுமே இல்லை, வெறும் அலங்கார பொருள் தான். ஆனா அந்த அலங்கார பொருளுக்காக இந்த பெண்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதாவது உடலில் எந்த பகுதியில வேணாலும் அந்த முத்தை போட்டுக்கிறாங்க. காலில் போட்டுக்கிறாங்க, கையில போட்டுக்கிறாங்க, இடுப்புல போட்டுக்கிறாங்க, தொடையில போட்டுக்கிறாங்க, கழுத்துல போட்டுக்கிறாங்க, தலையில போட்டுக்கிறாங்க. அவங்க இந்த முத்துக்களை அணியாத இடமே இல்லை. அப்படி இந்த முத்துக்கள் மீது மோகம் கொண்டு இவர்கள் திரிவதால் நமது நாட்டின் வரி பணம் பூரா வீணா போகுது அப்படின்னு அவரு புலம்புறாரு. அவர் புலம்பியதில் ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், ஐரோப்பிய நாட்டு உணவுகள், இந்த பீஸா, பர்கர், எக்ஸெட்ரா 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 எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பெருசாக ரொம்பலாம் காரம் அடிக்காது, கம்மியாக தான் இருக்கும். காரணம் என்னன்னா, தங்கத்தை கொடுத்து மிளகு வாங்குறாங்க. அப்போ அந்த தங்கம் வந்து அந்த மிளகு வந்து எப்படிப்பட்டது, காஸ்ட்லியான பொருள். புரியுதா? ரொம்ப காஸ்ட்லியான பொருளாக இருக்கும்போது அப்போ என்ன பண்ண முடியும்? அதனால என்ன பண்றாரு, அந்த மிளகோட பயன்பாடு வந்து குறைச்சி பயன்படுத்துறாங்க. ரொம்ப நிறையெல்லாம் யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாக தான் போடுறாங்க. நம்மலாம் பாருங்க, நம்ம ஆம்லேட்லாம் போட்டோம்னா எப்படி போடுவோம்? அப்படி அள்ளி 2 கையில் அள்ளி பெப்பரை போட்டு டக் 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 டக்னு அடிச்சு போடுவோம். அதில் வேற நம்ம ஹோட்டல்களில் பார்த்துருப்பீங்க, மஸ்டர் பெப்பர் தூக்கலாக ஒரு ஆம்லேட்டு. கரெக்டா? அவன் பாருங்க, அவன் ஊரில் எப்படி ஆம்லேட் போட்டு சாப்பிடுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெப்பர் ஒன்று வச்சிருப்பான், ஒரு டப்பா மாதிரி. அதுல இருந்து தட்டினா ஊழ கூட செய்யாது. அப்படிதான் லைட்டா போட்டு தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அது காஸ்ட்லி. ஸோ அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி அவர்களால் காரமான உணவுகளை சாப்பிட முடியாது. இங்க வந்தாங்கன்னா ஐயோ காரம் 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 அப்படிம்பாங்க இந்தியன் ஃபுட்ல. அந்த ட்ரெவர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டப் காமெடியர் தான் கிண்டல் பண்ணுவான். என்னன்னா, எனக்கு அந்த அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலே கடுப்பாகும். ஐ வாண்ட் இந்தியன் ஃபுட் வித் லெஸ் ஸ்பைசி அப்படின்றாங்க. கறியில வந்து கறியே வந்து காரமா இருந்தா தாண்டா அது கறி. கறின்னு சொல்றது வந்து சிக்கன், மட்டன், பீஃப் அந்த மாதிரி நான் சொல்ல வரல. அவன் கறின்னு சொல்றது குருமாவை தான் கறின்னு சொல்லுவான், அந்த குழம்புன்றத. ஸோ கறினாலே ஸ்பைசியாக தாண்டா இருக்கும். அதை ஸ்பைசியை எடுத்துட்டு அப்புறம் கொடுத்தா அதுக்கு பேர் எப்படா கறி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி ஸ்டாண்டப் காமெடி போடுவான். அதுக்கு ரீசன் வந்து ஹிஸ்டாரிக்கலாக உள்ள ரீசன். பெண்களுக்கான முத்துக்களின் மீதான மோகத்தை குறைக்க முடியல. அதனால என்ன பண்றாங்க, பெப்பரோட பயன்பாட்டை குறைச்சிக்கிறாங்க. குறைச்சி லேசான காரத்தோட சாப்பிட்றாங்க. அதன் பிறகு இப்போ மிளகாயெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த பெப்பரோனின்னு சொல்லி மிளகாய் வந்துருச்சு பார்த்தீங்களா, பெல் பெப்பர்னு சொல்லுவாங்க அதை. அந்த மிளகாலாம் வந்ததுக்கப்புறம் காரம்ன்றது சீப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பல நூற்றாண்டுகளாக குறைந்த காரத்திலேயே சாப்பிட்டு பழகி அவங்களால அதுக்கப்புறம் ஈஸியாக கிடைச்சா கூட நிறைய போட்டு சாப்பிட முடியல. அதனால தான் இன்றைக்கும் ஐரோப்பிய உணவுகள்லாம் வந்து நமக்கு சப்புன்னு இருக்கிறது. இந்த படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, இந்த 2 பசங்க வந்து பீஸா சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்கல்ல,
அது சாப்பிட்டு என்னடா இது சப்புன்னு இருக்கு, நம்ம ஆயா சுடுற தோசையே நல்லா இருக்குண்டா அப்படிம்பாங்கல்ல. அதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னா அவர்கள் உணவு முறையே அப்படி மாறிடுது. அதற்கு பின்னாடி இருப்பது என்னன்னா பொருளாதாரம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சுதான் உணவு பழக்கமே மாறும். கரெக்டா? அப்போ இங்கேயும் அதே போலதான் மிளகு கம்மியாக பயன்படுத்தப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து வரணும். அது பத்தாயிரக்கு முத்து வேற வருது. முத்துக்கு தான் அவர் முத்தை தான் ரொம்ப பெருசா சொல்றாரு. அந்த முத்துக்கள் எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியோபட்ரா ஜூலியஸ் சீசருக்கு ஒரு விருந்து வைக்கும்போது அவர் சொல்றா, என்னால ஒரே விருந்தில் 10 மில்லியன் செஸ்ட்ரஸ்ன்னு சொல்லி நம்ம சொன்னோம் அந்த ரோமன் காயின், அந்த மதிப்பிலான ஒரு விருந்தை கொடுக்க முடியும். அந்த விருந்தில் நான் ஒருவளே அதை சாப்பிட முடியும் அப்படின்றார். 10 மில்லியன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொண்ட அந்த மதிப்பிலான ஒரு உணவுப் பொருளை என்னால் சாப்பிட முடியும்னு சொல்லும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. 10 மில்லியன் பணத்துக்கு உள்ளான உணவுப் பொருள் முதல்ல எங்கடா இருக்கு அப்படின்னு. அவன் என்ன பண்றான்னா, தன்னுடைய ஒயின் கோப்பையில வினிகரை ஊற்றி சொல்லி வினிகர்ல ஒரு முத்தை எடுத்து போட்டு அந்த முத்தை அதுல கரைச்சி குடிச்சிட்டா. அப்பதான் எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, முத்தோட விலை அன்னைக்கு தேதிக்கு 10 மில்லியன் பணத்துக்கு சமமா இருந்திருக்கு. அந்த ரோமானிய பணத்துக்கு 10 மில்லியன் பணத்துக்கு சமமா இருந்திருக்குன்னா எவ்வளவு மதிப்பு, தங்கத்தை விட விலை கூட இருந்திருக்கு. ஏன்னா நம்ம சொன்னது அந்த ரோமானிய காயின் முதல்ல 8 கிராமா இருந்தது, அதுக்கப்புறம் 4.5 கிராமா மாறிச்சு அப்படின்னு சொன்னோம். ஏரியஸ் காயின் முதல்ல இருந்த காயின் 8 கிராம, பின்னாடி வந்த காயின் 4.5 கிராம். 4.5 கிராம் ஒரு காயினோட கோல்டுனா அப்ப 10 மில்லியன் காயின்னா எவ்வளவு மதிப்புன்னு எனக்கு கணக்கு போட முடியல, தலை சுத்துது எனக்கு. 1 மில்லியன் அப்படின்னாலே 1 லட்சம், 10 மில்லியன்னாலே 10 லட்சம். சாரி, 1 மில்லியன்னாலே 10 லட்சம். மாத்தி சொல்லிட்டேன் பாருங்க. 1 மில்லியன்னாலே 10 லட்சம், 10 மில்லியன்னா 1 கோடி. அப்ப என்ன அதோட மதிப்பா இருந்திருக்கு? 4.5 கோடி கிராம் தங்கமா அப்படின்னு தலை சுத்துது, கண்டிப்பா சுத்துது எனக்கு. அப்போ ஒரு முத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருந்திருக்கு. ஏன்னா இங்க இருந்து வர வேண்டி இருந்திருக்கு. வேற எங்கேயுமே அந்த முத்துக்கள் கிடைச்சதில்லை. பாண்டிய நாட்டு முத்துக்கள் தான் நம்ம கொற்கையில இருந்தா வந்திருக்குன்றதும் அங்க எல்லாருமே சொல்றாங்க. ஸோ இதை வைத்து பார்க்கும்போது தமிழர்களின் வாணிகம் அங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும்தான் இருந்ததா, தமிழர்கள் நேரடியாக போனாங்களா இல்லையா? ஏன்னா நாம பார்த்த அந்த முசிரிஸ் பாப்பியரஸ்ல நம்ம பார்த்தது எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு ரோமானிய இல்ல கிரேக்க வியாபாரி, அவர் அங்க இருந்த ஒரு பினான்சியருக்கு எழுதி கொடுத்த ப்ராமிசரி நோட்டு மாதிரி தான் இந்த இதுல இருக்கு. தமிழருக்கு போன மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி தானே இருந்தது. இப்ப இந்த முத்துக்களை பத்தியும் அவங்க பேசுறாங்க. தமிழர்கள் நேரடியாவே போனாங்களா? அது சிகை கொட்டுறங்களே பார்த்துட்டோம், நேரா போயிருக்காங்க, போய் பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. மற்றபடி நேரா போனாங்களா அப்படிங்கிறத பத்தி நாளைக்கு பார்க்கலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க.